நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி இருந்துட்டு ஜெயிலில் உள்ளே வச்சு அடைச்சிட்றாரு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரு. எவ்வளவோ தூரம் சொல்லி கேட்கல. சாமுண்டி சுருட்டி சந்திரகலாக்கிட்டே பணத்தை வாங்கிக்கிறாரு. பணத்தை வாங்கிட்டு உள்ளே வச்சு அடைச்சிட்றாரு. அதுக்கப்புறமா ரேவதி இங்கே இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே நேராக ஸ்டேஷன் போகிறாங்க. மாமா என்னம்மாம்மா இது, உங்களை எதுக்கு இப்படி அடைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேவதி நீ எதுக்கு இங்கே வந்தீங்கிறாங்க. இல்லை மாமா, நான் இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி பேசாமல் இருக்கிறது, எனக்கு மனசே கேட்கல, அம்மா ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்களே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட போகிறாங்க. இன்ஸ்பெக்டர், நான் தான் நான் விருப்பப்பட்டு தான் அவரோட வந்தேன், நீங்கள் எப்படி அதை தெரியாமல் நீங்கள் பாட்டில் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க, அவங்க இது கொடுத்துருக்குறாங்க, நான் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது, நான் அவங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள், நான் வேணால் இது பண்ணிடுறேன், அவங்க கேஸை வாபஸ் வாங்காமல் நான் எதுவும் பண்ண முடியாது, நான் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணுங்கிறாங்க. எங்கே சம்மந்தப்பட்டவங்க நாங்களே சொல்கிறேன், அது எப்படிங்க நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி இங்கே இருந்துக்கிட்டு நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, அம்மா கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. நீ இப்போவே இந்த வீட்டுக்குள்ளே வரேன்னு சொல்லு, நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்க, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களோட கணவர் இருந்துக்கிட்டு, ஈஸ்வரி நீ பண்ணுறது கொஞ்சமாவது நியாயம் இருக்குதா, நம்ம வீட்டு மாப்பிள்ளையை போய் இப்படி ஜெயிலில் அடைச்சி வச்சுட்டு வந்துருக்குறீங்கிறாங்க. ஏய் யாருங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அவன் என் வீட்டு மாப்பிள்ளையெல்லாம் கிடையாது, அவனை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவன் ஜெயிலே கிடக்கட்டும், அவனை நான் வரவே விட மாட்டேன். ரேவதி நீ என் வீட்டுக்கு என் கூட இரு, நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேங்கிறாங்க. என்னம்மா உளறிடுறீங்க, எதுமா நல்ல வாழ்க்கை, கனவுல கூட நான் இன்னொருத்தரை நினச்சி கூட பார்க்க முடியாது, நான் மாமா தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு கணவர், தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, மாமாவை எப்படி வெளியில் கொண்டாடணும்னு எனக்கு தெரியும், விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சகலை ஒரு வக்கீலை கூட்டிக்கிட்டு போய் அவர்கிட்ட இது கேட்குறாங்க, ஜாமீன் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சந்திரா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, பணத்தை எக்காரணத்தை கொண்டு நான் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதனால் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அவனை வெளியில் விட நீங்கள் எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு கொண்டாந்துருங்க, மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு ரேவதி சகலை ஒரு வக்கீலை கூட்டிக்கிட்டு உள்ளே ஜாமீன் கேட்குறாரு. அதுக்கும் அந்த போலீஸ்காரர் பணத்தை வாங்கிட்டு ஜாமீன் விட மாட்டேங்கிறாங்க. வக்கீல் இருந்துக்கிட்டு, என்னையா நீ பேசிகிட்ருக்கிற, சம்மந்தப்பட்ட பொண்ணே நான் தான் விருப்பப்பட்டு வந்தேன்னு சொல்கிறப்ப நீ எப்படியா அரெஸ்ட் பண்ணுவ, நீ என்ன கோணத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பின்னாடி ரொம்ப விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க பஞ்சாயத்து தலைவர், அவங்க சொல்கிற பிரகாரம் தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு ரேவதி அங்கேருந்து வர்றாங்க. அவளை இங்கே வர சொல்லுங்கன்ட்டு சகலையை கூப்பிட்டு கார்த்தி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பணம் வாங்கிட்டாரு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், இந்த வேறு மாதிரி தான் ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம், விடுங்க. ரேவதி நீ ஏன் ரேவதி இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ அம்மாவா, நீங்கள் பேசாமல் இருங்க, நான் என்ன பண்ணுமோ நான் பண்ண தெரியும், நீங்கள் இருங்க மாமா அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு போலீஸ்கார்ட்ட போய் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க. ரேவதி இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் விட முடியுமா, என்ன சொல்லி இது பண்ணுறீங்க, அதெல்லாம் விட முடியாது, உங்கள் அம்மா வாபஸ் வாங்காமல் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுன்ட்டு வாசல்லையே உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா, எந்திரிச்சு போயிரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணினா உடனே தூக்கி உள்ள வைக்கிறேன், அதையும் பார்த்துக்கலாங்க சார், நியாயம் ஏதோ அது பிரகாரம் தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் உட்காந்து ரேவதி பயங்கரமாக போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க அத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் எல்லாருமே போராட்டம் நடத்துறதுக்கு வர்றாங்க. சகலை போய் ஊர்க்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம கார்த்தி தம்பியை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு. என்னது, கார்த்தி தம்பியை ஜெயிலில் அடைச்சிட்டாங்களா, ஏப்பா நமக்குன்னா ஒன்று முன்னாடி நிற்பார், அவரை நம்ம விடக்கூடாது வாங்கணும், மொத்த ஊரும் திரண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்துட்டு பயங்கரமாக போலீஸ் அராஜகம் ஒழிகன்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டுருக்குறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.